ஜேடி சீக்கிரமா ஃபீல்டிங் நின்னீங்கன்னா அடுத்த மேட்ச்லாம் ஈஸியா ஆடலாம். அமேசிங் லெவன் பேட்டிங் போயிடுங்கப்பா. அமேசிங் லெவன் பேட்டிங் போயிடுங்கப்பா. ஜேடி ஃபீல்டிங் நின்ட்டீங்களா? அம்பையர்ஸ் ரெடியா? கண்ணனா பால். பால் எடுக்கல. ஒரு பால் குத்துரு. bowling போற பேர் என்னடா? ஐனரே bowling பேர் என்ன? கார்த்திகா. ஜேடில ஃபர்ஸ்ட் பால் கார்த்தி போட போகிறார். और ஷாட்டா எஸ்கேன்னு சொல்லுவாங்க.
அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பால் வைட். டூஜிப்பா, டூஜி. நல்ல ஃபீல்டு. நல்லா ஓவர் போட்டுட்டு இருக்காருப்பா. ஃபர்ஸ்ட் ஓவர். சூப்பர் கேட்ச். ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவரில். பவுலரே பிடிச்சிட்டாருப்பா. எஸ்கே கார்த்தி. ஓவர் முடிஞ்சுச்சா? ஒரு ஓவரில் 5 ரன்ஸ். அமேசிங் 11 ஃபர்ஸ்ட் ஓவர் அடிச்சிருக்காங்க. 1 விக்கெட். அவன் பேர் என்னதுடா? அவன் பேர் பால் போடுறான். செகண்ட் ஓவர் நம்ம ஐனார் வீச போகிறார். மிகப்பெரிய பவுலர். அவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கலாம். அவர் ஒரு சீக்ரெட் பவுலர். நல்ல பவுலிங். டாட் பால்.
ஷாட்க்கு சரியான ஷாட், 4 ரன்கள். சரியான ஷாட். கேப்ல நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஓவரை கண்டெயின் பண்ணுறாரு. ஒரு 4 கொடுத்தாலும் ஒரு பாலை டாட் பண்ணுறாரு. நல்லா ஓவரை கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஐநார். ஓவர் 2 ஓவர் முடிவில் 12. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, 2 ஓவருக்கு நல்ல ரன் தான். சீக்கிரமா 2 ஓவர் முடிவில் அமேசிங் 11 12 அடிச்சிருக்காங்க. மூணாவது ஓவர் ஜீவன் போட போகிறார். கொஞ்சம் சீக்கிரமான இல்லைங்கப்பா, அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணணும். நல்ல ஒரு ரிவர்ஸ் ஷாட், நல்லா பாலை பார்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்க ஒரு மிஸ்ஃபீல். அமேசிங் 11 சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, கன்வெர்ட் பண்ணி ஆடுறாங்க. ப்ளே
ஜேடியில் பெஸ்ட் ஃபீல்டர் கிஷோர்னு சொல்லலாம். நல்ல ஷாட்டுங்க, நல்லா பிக்கப் பண்ணி ஆடுறாரு. அமேசிங் 11 பாலை பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல பாலு. ஓவர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 23. 3 ஓவர் முடிவில் அமேசிங் 11 23 ரன்கள். வினோத் 4வது ஓவர் வீச போகிறார். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 23. 4வது ஓவர் வினோத் வீச போகிறார். வெரி கொஞ்சம் சீக்கிரம்ப்பா, அடுத்த மேட்ச்லாம் ஆடணும், டைம் இல்லை. அதான் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, டைம் இல்லை நம்மளுக்கு. நல்ல பாலுங்க, ஸ்லோ பால், டாட் பால். வினோத் ஃபர்ஸ்ட் பால் டாட் பண்ணியிருக்காரு. சரியான ஷாட்டுங்க, நல்ல பிளே பண்றாரு. அவுட் இல்லையாப்பா, நாட் அவுட். 3 ரன். நல்ல ரன்னிங். அமேசிங் 11 தம் டீமுக்காக ஓடி ஓடி உழைக்கிறாங்க. ஒரு குட் ஃபீல்டிங். ஷாட் 6, சரியான 6. சிக்ஸ் அடிச்சதுக்காக நம்ம கமல் அவர்கள் விஷ்ணுவுக்கு 100 ரூபீஸ் தராரானா? ஷாட்டுங்க இல்லை 2G தான், அன்சைல பண்ணா 2G தான்ப்பா. 2G தானா? நான் 2G தான். அங்கே போனா அந்த ப்ளூ கொடிக்கு இந்த சைடு வந்தா மட்டும்தான். ஷாட்டுங்க, சரியான ஷாட்.
அங்க கேட்சாக மாறிடுச்சு. வினோத் அவுட். ஷாட்டை ட்ரை பண்ணாரு. ஓவர். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35. 4 ஓவர் முடிவில் கொஞ்சம் தண்ணி கொடுக்குறோம், சீக்கிரமா கொடுத்துருங்கப்பா. அடுத்த நிதிஷ், அவர் ஒரு ஹிட்டர்னு கூட சொல்லலாம். பாஸ் கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி குடிச்சிருங்கப்பா. ஜேடிக்கு 12 பிளேயர் யாரும் இல்லையா? அமேசிங் 11 4 ஓவர் முடிவில் 35. நல்ல குட் ஸ்கோர் தான். பா அந்த மேல இருக்க சின்ன பையன் கொஞ்சம் ஓரமாகுமாங்கப்பா. அந்த மரத்துக்கு இருக்க சின்ன பையன் கொஞ்சம் ஓரமா போப்பா. ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35. கண்ணா அண்ணா 5வது ஓவர் கண்ணா அண்ணா வீசப்போகிறார். அணியின் கேப்டன் நம்பிக்கை நட்சத்திரர் கண்ணன் 5th ஓவர். சூப்பர் பாலுங்க கேப்டன். அமேசிங் 11 ரித்திஷ். நல்ல பால் போட்டாரு கண்ணனு. அங்க ஒரு ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. அவுட். ரன் அவுட். ரன் அவுட் ஆயிட்டாரு. நல்ல ஃபீல்டிங், நல்ல ஒரு த்ரோ. நோ ஆர்குமெண்ட் பா. அம்பையர் அவுட் கொடுத்துட்டான். யாரும் பேசக்கூடாதுப்பா. அம்பையர் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. நிதிஷ் ரன் அவுட்.
நல்ல ஷாட் லெக் சைடில். நல்லா ப்ளே பண்ணுறாங்க அமேசிங் 11s. நல்ல ஷாட்டுங்க. குட் கேட்ச் ஐனார். ஐனார் கேட்ச் பிடிச்சு அவங்க டீமுக்கு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மனோ. அவர் நல்ல பவுலர்னு பார்த்தா ஐனார் லாஸ்ட்டில் கேட்ச் பிடிச்சி அவங்க டீமுக்காக உழைச்சிருக்காரு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 45 ரன்ஸ், 2 விக்கெட். நானா கேட்குறேன் 5 ரன்பா. 40 ரன்னு 5 ஓவருக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் மனோ. ஜேடி ஒரு ஓவருக்கு மீட்டிங் போடாதீங்க. ஆறாவது ஓவர் வீச போகிறார் வினோத். ஆறாவது ஓவர் 5 ஓவர் முடிவில் 40. லெக் சைடில் ஒரு நல்ல ஷாட்டு, மிஸ் பீல். அங்கே 2ஆக மாறுது. வினோத் நல்லா போட்டுட்டு இருக்காரு. 6வது ஓவரை நாண்டி எங்க இருந்தாலும் கமெண்ட்ரிக்கு வரவும். நல்ல ஷாட்டுங்க லெக் சைடில். 2G லெக் சைடு. விஷ்ணுவுக்கு கமல் அவர்கள் 6 அடிச்சது 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா கமல் இந்த இடத்துலயே காணோம், ஓடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் 100 ரூபாய்க்காக. திருப்பி அதே லெக் சைடில் அடிச்சிருக்காரு. 2ஆக மாறுமா? குட் ரன்னிங் 2ஆக மாறிடுச்சு. இந்த விஷ்ணுக்கு 100 ரூபாய் கமல் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? வாயில மட்டும்தான் சொல்லுவார் போல இருக்கு இந்த கமல் அவர். குட் பிளே. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 49. அமேசிங் 11s தன்னுடைய ஜேடி திருப்பியும் ஒவ்வொரு ஓவருக்கு மீட்டிங் போடாதீங்க. நீ திரும்பி பார்த்தா உதயா சொல்றது தான் சொல்ல முடியும்.
ஏழாவது ஓவர் வீச போகிறது ஐனார். இந்த ஓவரில் கன்பேக் கொடுப்பாரா ஐனார் எதிர்பார்க்கிறது ஜேடி டீம். ஐனார் ஒரு திறமையான பவுலர். நைஸ் பவுலர் ஐனார். அவர் முதல் பந்தை வீச போகிறார். ஒரு நல்ல ஷாட். மிஸ் பீல். குட் ரன்னிங் அமேசிங் 11. அங்க ஒரு நல்ல ஷாட்டு. சிங்கிள் தான். ஐனார் நம்ம டீமுக்காக நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. அங்க ஒரு நல்ல ஷாட் ஆஃப் சைட்ல பவுண்டரி. 4 ரன்கள். நல்ல ஒரு 4. ஐனார் பவுலிங் இவ்வளவு நேரம் சிங்கிள் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆஃப் சைட்ல கேப் அடுத்த அமேசிங் 11 4 ரன்களை டீமுக்காக சேர்த்துள்ளார். நல்ல ஷாட்டுங்க. ஷாட்டுங்க. ஓவர் 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 60. 4 விக்கெட்டு. 7 ஓவர் முடிவில் அமேசிங் 11 60 ரன்னு 4 விக்கெட்டு. அடுத்த டீம்னா சொல்லு என்ன. அடுத்த டீம் எம்சி சூப்பர் கிங்ஸ். பிளே பாய்ஸ் டாஸ் போட வந்துருங்க. எம்சி சூப்பர் கிங்ஸ் பிளே பாய்ஸ் எங்க இருந்தாலும் டாஸ் போட கமிட்டிக்கு வந்துருங்க. ஒரு நல்ல ஷாட்டுங்க. குட் ரன்னிங். லாஸ்ட் ஓவரை நல்லாக வீசுகிறார் எஸ்கே கார்த்திக். ஷாட்டுங்க. கேட்ச் ஆக மாறுமா? கேட்சுங்க. சூப்பர் கேட்ச். நம்ம எஸ்கே கார்த்திக் அருமையாக பால் போடுறார். ஜீவா நல்லா கேட்ச் பிடிச்சிருக்காரு. குட் ஃபீல்டிங் ஜேடி.
Ashok, next batsman. Next batsman. Amazing 11 play boys. Task board committee க்கு வந்துருங்க. Sorry MC Super King. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா, டாஸ் போட்டு போயிடுங்கடா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா டாஸ் போடுறதுக்கு. ஃபீல்டிங் நல்லா பண்றோம் நான் சொல்லிட்டா. ஃபீல்டிங் நல்லா பண்ணனும் நானே சொல்லிட்டா. ஆமா நீ தான் சொல்லணும். நீ ரெண்டு பேரும் என்ன கமெண்ட் பண்ற? நல்ல குட் பால். லாஸ்ட் ஓவர் நல்லா கன்வென்ட் பண்றாரு. Play boys, MC Super Kings, கேப்டன் எங்க இருந்தாலும் வரவும். அங்க ஒரு கேட்சா மாறி இருக்கு. நல்ல குட் பவுலிங். லோகே ஏஞ்சி வாப்பா, டாஸ் போட தூங்கி. நீ ஏன்னா பிரியாணி சாப்பிட்டியாண்ணா? சவுந்தரபாண்டி அனுப்பிச்சு விடுப்பாங்க கொஞ்சம். சவுந்தரபாண்டி செவால சவுந்தரபாண்டி டாஸ் போட உங்களை கூட்டுட்டே இருக்கணுமாப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. ஓவர் கம்மி பண்ணிருப்பா சொல்லு. இப்போ உங்களுக்கு தான் லேட் ஆகும். உங்களுக்கு 8 ஓவர் 6 ஓவரா மாத்திடுவோம். உங்களுக்கு மட்டும் தனியா. MC Super Kings. அரவிந்த் பையா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மெடிசன் பெயின் கில்லர் மாத்திரை கொஞ்சம் எடுத்துருவாங்க. பையா சப்பாத்தி சாப்பிட்டியா பையா? நல்ல ஷாட்டுங்க. சிக்ஸுங்க. சரியான ஷாட். 6 ஓவர் 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 70 ரன். 71 அடிச்சா வின்னு JD. நல்லா லாஸ்ட் பால்ல சரியான 6ங்க. அமேசிங் 11 JD 71 அடிச்சா வின்னு. நல்லா பவுலிங் போட்டு இருந்தாங்க. லாஸ்ட் பால் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. வெல் பிளே. அமேசிங் 11 70 ரன் அடிச்சிருக்காங்க. JD 71 அடிச்சா வின்னு. ஆல் தி பெஸ்ட். பிளே பாய்ஸ் டாஸ் போட வந்துருங்க. MC Super Kings கூப்பிட்டு இப்போதான்ப்பா வந்துடுறாரு. அவரை கூப்பிடுறதுக்கு நாங்கள் ஒரு கிளாஸ் மோரே குடிக்கணும் போல இருக்குப்பா. எனக்கு ஒரு கட்டிங்கே வாங்கி தராராம். அமேசிங் அப்படியே ஃபீல்டிங் போயிடுங்க. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சா நம்மளுக்கும் சீக்கிரமா மேட்ச் முடியும். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. கிரவுண்டுக்குள்ள யாருப்பா அது உள்ள போறது? பேட் எடுத்துக்கிட்டு யாரும் போக கூடாதுப்பா. குமார் உள்ள போக கூடாது. அமேசிங் 11 உள்ள வந்துட்டாங்க. குமார் வெளியே வந்துரு. கொஞ்சம் விட்டா நீங்க பிளே பாய்ஸ் MC Super Kings வந்துட்டாங்க. டாஸ் போட போறாங்க. போடுறாங்க MC Super Kings play boys.
எம்சி சூப்பர் கிங் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கா ஃபீல்டிங்கா கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடுங்க. டிசைட் பண்ணேன்னு சொல்லுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டாஸ் போகிறதுக்கே இவ்வளோ லேட்டாக வந்தீங்க, டிசைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுப்பீங்கன்னு தெரியல. நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதாங்க. ஜேடி சீக்கிரமாக பேட் போயிடுங்க. அம்பையர் ரெடி ஆகிட்டீங்களா? தண்ணிலாம் குடிச்சிட்டிங்களா? கமல் ஒரு அந்த 6 அடிச்சு 100 ரூபாய் வாங்கினாப்பா. எம்சி சூப்பர் கிங்ஸ் உங்களை சொல்லியே எனக்கு பேரே மறந்து போச்சு. நீ இவ்வளோ நேரம் இப்போ நடந்து போயிட்டு நாளைக்கு தான் சொல்லுவ போல இருக்கு. ஆலோசனை சீக்கிரமா நடக்கட்டும். எம்சி சூப்பர் கிங்ஸ் சவுந்தர பாண்டிகிட்ட கேட்டு சொல்லுவீங்களாப்பா? கமெண்ட் எல்லாம் பயங்கரமா சொல்றாங்க. ஜேடி பேட்ஸ்மேன் உள்ள போயிடுங்க. அமேசிங் 11 ரெடியா இருக்காங்க ஃபீல்டிங்ல. ஜேடி பேட்டிங் உள்ள வரலாம். ஜேடி அமேசிங் ஃபீல்டிங் நின்ட்டாங்கப்பா. ஜேடி என்ன பேட்டிங் உள்ள போல. கொஞ்சம் சீக்கிரமாப்பா, கொஞ்சம் சீக்கிரமா போனீங்கன்னா மேட்ச் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஜேடி டீம்ல கிஷோர், அஜய் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். 2 பேரும் சரியான பேட்டிங் தான். அவங்க டீமுக்காக நல்லா உழைத்து கொடுப்பாரா என்று பார்க்கலாம். கிஷோர் பெஸ்ட் ஃபீல்டர். கிஷோர் குட்டி கிஷோர் நல்லா காத்துப்பா. அஜய் கிஷோர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அஜய் அந்த பால் ஓகேவா? பால் வேணுமா மாத்தணுமா? ஓகேவா? கீழே வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் பவுலர் அமேசிங் 11க்காக விஜய் போட போகிறார். ஃபர்ஸ்ட் பால் அஜய் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிளே பண்றார். First ball dot. Oh, good fielding, Amazing 11s. விஜய் அமேசிங் லெவலுக்காக நல்லா பால் போட்டு கொண்டு இருக்கிறார்.
கிஷோர் சூப்பர் சிங்கிள் ஷாட். நல்ல பாலுங்க, சூப்பர் பால் விஜய். அமேசிங் 11 சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. குட் பவுலிங். நல்ல ஷாட்டுங்க லெக் சைடில் போறா மாறுமா. அங்கே 4 ஆயில்லைங்களா? அம்பையர் 4 இல்லையா? 2 இருந்தா. குட் ஃபீல்டிங்ப்பா அமேசிங் 11. குட் ஃபீல்டிங். ஓ குட் பால். ஒரு ஓவர் முடிந்தது. அணியின் எண்ணிக்கை 4 ரன்கள். ஜேடி ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 4. ஜோடி டீம் அவன் பேர் என்னடா? ரெண்டாவது ஓவர் வீச போகிறார் விஜய். பிளே பண்ண போறது கிஷோர். இரண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். குட் பால்ங்க, நல்லா பால் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பால். அகலப்பந்து உதிரி உங்கள் எதிரி. இது ஒரு அகலப்பந்து. எனக்கு தெரிஞ்சு ஜேடி வைடே போடலன்னு நினைக்கிறேன்பா. லெக் சைடில் நல்லா அடிச்சிருக்காரு கிஷோர். அங்கே 2 ரன். G2. கிஷோர் நல்லா ப்ளே பண்றாரு. குட் ஷாட்டுங்க. சிங்கிள் தான் போச்சு. அஜயும் கிஷோரும் சூப்பராக ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள்.
நல்லா ஷாட்டுங்க, ரிவர்ஸ் அடிச்சிருக்காரு. 2 ரன்னாக மாறுமா? 2 ரன்கள். நல்லா ரிவர்ஸ் எடுத்திருக்காரு. நல்ல ஷாட், சிங்கிள் ஆகாத மாறுச்சு. Oh, good bowling. Great ball. 2 ஓவர்கள் முடிந்தது. அணியின் எண்ணிக்கை 11. ஜேடி குட் bowling, குட் பேட்டிங். பதினொன்று 2 ஓவரில் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. 3வது ஓவர் வீச போகிறார் தீனா. எம்சி சூப்பர் கிங்ஸ் ஃபீல்டிங்கா பவுலிங்கா? நீங்க சொல்றதுக்காக தான் சொன்னது போல. கொஞ்சம் மாற்றி பேசக்கூடாது, ஆடியன்ஸ் எல்லாம் நம்மளை கலாய்க்கிறாங்க. எம்சி சூப்பர் கிங் பேட்டிங்கா பவுலிங்கா? பரோட்டா சாப்பிட்டு வரீங்களா? பேட்டிங். பேட்டிங் எடுத்திருக்காங்க பிளே பாய்ஸ். எம்சி சூப்பர் கிங்ஸ் பேட்டிங். அது பேட்ஸ்மேன் தான் சொல்லுங்க. போலாம் போடுங்கண்ணா. அதே போல அங்க என்னாச்சுப்பா? நேற்று செக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் அவன் மாற்றி ஓவர் மணி போட்டான். எப்படி இப்போ ஓவர் கொடுப்பாங்க? நேற்று செக்கிங் சொன்னால் ஓவர் வாங்கி அவன் போட்டுது. இப்படி ஓவர் கொடுப்பாங்க அப்போ? யாராவது ஒரு ஆள் பேசுங்க, எல்லாரும் வராதீங்க. கேப்டன் மட்டும் பேசுங்க. நான் சொல்றேன், எல்லாரும் உள்ள வரீங்க. கேப்டன் யாரோ அவங்களுக்குள்ள டிசைட் பண்ணிக்கோங்க. கேப்டன் டு கேப்டன். செக் பண்ணி ஓவரை டிஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி தான் போட முடியும். போட்டாரு 6 பால் திருப்பி 6 பால் போட்டாரு. அப்பீல் பண்ணாங்க. நாங்கள் அப்பீல் பண்ணல. பேட்ஸ்மேன் தான் அப்பீல் பண்ணாங்க. பேட்ஸ்மேன் தானே. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நாண்டி
அங்க என்ன பிரச்சனை முடிஞ்சிருச்சா? அந்த சரி ஓவர் மாத்திட்டாங்கடா போட. யாரோ ஒரு ஆள் டீம் கேப்டன் மட்டும் பேசுங்க, எல்லாரும் பேசாதீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஆள் பேசிக்கங்க. பா கொஞ்சம் சீக்கிரம் முடிங்கப்பா, எல்லாருமே பேசிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் சீக்கிரமாப்பா, எல்லாரும் பேசாதீங்க. டீம் கேப்டன் மட்டும் பேசுங்க, கேப்டன் டு கேப்டன் பேசுங்க. கம் டு கிட்ட கேப்டன் டு கேப்டன் பேசுங்க. சொல்றது மட்டும் கேட்க மாட்டேன்றீங்க. கொஞ்சம் டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும் மேட்சா. எல்லாரும் பேசுனா இப்படிதான் பாவம். ஒவ்வொருத்தரா ஒரு வாய்ஸ் டாக் பண்றீங்க. நன்றி நன்றி. ஓகேப்பா, ஓகே. ஓவர் மாத்திட்டாங்க. இந்த பால் டாட் பாலா இல்ல கண்டினியூ பண்றா? ஃபர்ஸ்ட் பால் சரி போடுங்க போடுங்க, சீக்கிரம் போடுங்க, டைம் ஆயிடுச்சுப்பா. ஓவர் மாத்திட்டாங்க, போடுங்க பொறுமையா போடுங்கப்பா. அன்பரசன் மூணாவது ஓவரை போட போகிறார். ரெண்டு ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. மூணாவது ஓவர் போட போறாங்க. ஜேடி 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, ஒரு 500 ரூபாய் இது செலவு பண்ணல. 1 லட்சம் ரூபாய் நீ பார்த்த? சரி கூகுள் பே காட்டு, நான் பார்க்குறேன். கூகுள் பேவா? கூகுள் பேவா? கூகுள் பே. நல்ல ஷாட்டுங்க, சிங்கிளா தான் கன்வெர்ட் ஆயிருக்கு. நல்ல ஷாட்டுங்க, லெக் சைடில். ரெண்டாக மாறுமா? ரெண்டாக மாறிடுச்சு. கிஷோர் நல்லா பிளே பண்றாரு ஜேடி டீமுக்காக. இப்போ அடுத்த மேட்ச் எம்சி சூப்பர் கிங்ஸ் வாஸ் பிளே பாய்ஸ். ஒரு மிஸ்ஃபீல்ட், அங்க ஒரு சலசலப்பு ஆயிடுச்சு. அவன் ஓடல, திருப்பி ஓட்டான். அங்க ஒரு மிஸ்ஃபீல்ட். சீக்கிரம் சீக்கிரம் பா பேட்ஸ்மேன். சூப்பர் பாலுங்க, சரியா போட்டிருக்காரு பால. சந்தானம், ஆம்புலன்ஸ் கூப்பிட்ட சந்தானம். ஓ போல்ட், சரியான விக்கெட், அவுட். அஜய்
சரியா விக்கெட் எடுத்திருக்காரு அன்பரசன். தனது முதல் விக்கெட்டை ஜேவி இழந்திருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ஜேடி டீமில் நம்பிக்கை நட்சத்திரம் ஆயனார். அவங்க டீமுக்காக அவருடைய திறமையை வெளிப்படுத்துவாரா என்று எதிர்பார்ப்போம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஐயனார். அடுத்த மேட்ச் வந்து எம்சி சூப்பர் கிங் பிளே பாய்ஸ். எம்சி சூப்பர் கிங் பேட்டிங், பிளே பாய்ஸ் ஃபீல்டிங். கொஞ்சம் அடுத்த மேட்ச் ரெடியாக இருந்துக்கோங்க. நல்ல ஷாட்டுங்க ஐயனார், சூப்பர் ஷாட்டுங்க. இந்த பெட் ஃபீல்டிங், பெஸ்ட் ஃபீல்டிங். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17, 1 விக்கெட். ஜேடி டீம் 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17, 1 விக்கெட் இழந்திருக்காங்க. அடுத்த ஓவருக்கு தண்ணிலாம் ரெடியாக வச்சுக்கோங்க. டைம் நம்மளுக்கு இல்லை. அடுத்தடுத்த மேட்ச் வந்து நம்ம விளையாடணும். நம்ம எவ்வளோ சீக்கிரம் விளையாடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது. அடுத்ததுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 ஓவர் முடிவில் 2 டீமுக்கும் சரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4வது ஓவர் வீச போகிறது மனோ. லெக் சைட்ல நல்லா அடிச்சிருக்காரு. டூஜி அந்த சைட்ல போனா 2G தான்ப்பா. நல்லா பிளே பண்றாரு கிஷோர் அவங்க டீமுக்காக. நல்ல ஷாட்டுங்க, ஹாஃப் சைட்ல கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. 2ஆக மாறுமா. 2 ரன்கள். நல்லா ப்ளே பண்றாரு ஜேடி டீமுக்காக கிஷோர். அடுத்த ஓவர் முடிய போது 4 ஓவருக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க 2 டீமுக்கும். அடுத்த ஓவருக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க 2 டீமுக்கும். இங்க ஒரு டாட் பால். அடுத்த மேட்ச் வந்து எம்சி சூப்பர் கிங்ஸ் பிளே பாய்ஸ். எம்சி சூப்பர் கிங்ஸ் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. அகலப்பந்து உதிரி உங்கள் யோபூரி. நல்ல ஷாட்கா. குட் ரன்னிங் பா, சூப்பர் ரன்னிங். அடுத்த ஒரு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஷாட்ங்க நல்லா அடிச்சிருக்காரு. இரண்டு ரன்கள். நல்ல குட் ரன்னிங் பா ஜேபி டீம். கிஷோர் அவங்க டீமுக்காக நல்லா ப்ளே பண்றாரு. எப்படியோ அடிக்க போய் எப்படியோ அடிச்சிட்டாங்கப்பா.
பேட்டர் ரிவர்ஸ் ஷாட்டில் போனால் அதுவும் ரிவர்ஸ் ஷாட்டில் பேட் அடிக்குது. குட் ரன்னிங். 4 ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 28. சீக்கிரமா தண்ணி குடிச்சிருங்க. 2 minutes. அமேசிங் 11 70 ரன் அடிச்சிருக்காங்க. 71 அடிச்சா ஜேடி வின். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. அடுத்த டீம் ரெடியா இருக்கீங்களாப்பா? பிளே பை ஸ்வாஸ் எம்சி சூப்பர் கிங்ஸ். எம்சி சூப்பர் கிங் பரோட்டா சாப்பிட்டீங்களாப்பா? அடுத்த மேட்ச் எம்சி சூப்பர் கிங்ஸ் வாஸ் பிளே பாய்ஸ். எம்சி சூப்பர் கிங்ஸ் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பிளே பாய்ஸ் வந்து ஃபீல்டிங் ரெடியாக இருங்க. 4 ஓவர் முடிஞ்சிருச்சு இந்த மேட்ச்சில். தண்ணி குடிச்சிட்டிங்களாப்பா? கொஞ்சம் ஃபாஸ்ட். ஜேடி டீம் 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. 28 சாரி 28 சாரி இன்னும் 24 பால்ல 43 ரன்கள் அடிக்க வேண்டும் ஜேடி. நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 28. ஜேடி டீம் 24 பாலுக்கு 43 ரன்கள் அடிக்கணும். 5வது ஓவரை வீச போகிறார் விஜய். மேட்ச் எப்படி வேணா எது வேணா மாறலாம். அஞ்சாவது ஓவரை வீச போகிறார் விஜய். ஐநார் பிளேயிங். லெக்கம் பேர் என்ன வரல, வெயிட் பண்ணுங்க. விஷ்ணு கொஞ்சம் அஞ்சாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டு. ஓ சரியான கேட்சுங்க நிதிஷ் கிட்ட இருந்து. ஐநார் அவுட். நிதிஷ் ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. நம்பிக்கை நட்சத்திர டீம் ஐநார் அவுட் ஆயிட்டாரு. அந்த விஷ்ணு 6 அடிச்சதுக்கு நம்ம கமல் சார் வந்து 100 rupees கொடுக்கல. கம்யூனிட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டு நீங்க 100 rupees தராம இருக்கீங்க. அவர் கொடுக்கலன்னா நம்ம மனோஜ் என்ன கொடுப்பாருன்னு வந்து சொல்றாரு. நம்ம மனோஜ் என்ன 100 rupees கொடுப்பாரா 200 rupees கொடுப்பாரா அவருக்கே தெரியல. அவர் நல்லவர் வல்லவர். பால் போட மாதிரி பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. குட் பால்ங்க, செம்ம பால். விஜய் அந்த டீமுக்காக சூப்பரா ஓவர் போட்டுட்டு இருக்காரு.
லெக் சைடில் நல்ல ஷாட்டு 2G. இந்த மேட்ச் முடிஞ்சான மனோஜ் நான் வந்து விஷ்ணுக்கு 200 rupees கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. பாருப்பா, கேட்டு அந்த விஷ்ணுவே 200 வேணான்னு சொல்லிட்டாருப்பா. குட் பால்ங்க, சூப்பராக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு விஜய். அவங்க டீமுக்காக நல்லா போட்டுட்டு இருக்காரு. இங்கே 4 கொடுத்துட்டாங்க. கீப்பர் த்ரோதம்பா. குட் ரன்னிங் கிஷோர், அவர் டீமுக்காக நல்லா ஓடுறாரு. குட் ஃபீல்டிங். நல்லா ஷாட்டுங்க, சரியான த்ரோங்க. அவுட்டு கிஷோர். அவர் டீமுக்காக ரன் அவுட்டாக ஆயிட்டாருங்க. சரியான த்ரோ அடிச்சாரு விஜய். ஓவர். ஸ்கோர் எவ்வளோடா? 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 31. விக்கெட் எத்தனை? 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 31. அடுத்த பேட்ஸ்மேன் ஜேடி டீமின் நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு அவரே சொல்லிப்பாரு, உதயா. 3 விக்கெட்டு போயிருக்கு ஜேடி. 5 ஓவர் முடிவில் 31. அடுத்த பேட்ஸ்மேன் உதயா, நம்பிக்கை நட்சத்திரம். அடுத்த மேட்சுக்கு பிளே பாய்ஸ். எம்சி சூப்பர் கிங் ரெடியா இருங்க. டைம் நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு டைம் ஆனால் நம்ம தான் ஓவர் கம்மியாகும். எல்லாரும் ரெடியா இருந்தா ஓவரும் கம்மியாகாது. ஆறாவது ஓவர் வீச போறது விஜய். அகலப்பந்து. மறுபடியும் சொல்றேன், உதிரி உங்கள் எதிரி. உதிரி உங்கள் எதிரி. நல்ல ஷாட்டுங்க உதயிட்ட இருந்து. சிங்கிள் ரன். நல்ல பால் போட்டுட்டு இருக்காங்க அமேசிங் 11s உங்க டீமுக்காக. ஷாட்ங்க, கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. நிதிஷ் ஒரு நல்ல கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. நல்லா வெல் பிளே ஜோடி, நல்லா ஆடிட்டு இருக்காங்க. மேட்ச் எப்போ வேணா எப்படி வேணா மாறலாம்.
நல்லா சான்ஸ் கொடுக்குறாங்க. அங்க ஒரு மிஸ்ஃபீல். நல்லா ஷாட் அடிச்சாரு லெக் சைடில் உதயா. நிதிஷ் நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் நல்லா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஓவரை. ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் 6வது ஓவரில் போட போறாரு விஜய். ஆறு உதயா சரியான 6 அடிச்சிருக்காரு. 6 ஓவர் முடியில் அணியின் எண்ணிக்கை 44. இன்னும் 2 ஓவர்கள் உள்ளன. 2 ஓவருக்கு 12 பாலுக்கு 27. 70 அடிக்குண்டா. 12 பாலுக்கு 27 ரன் அடிக்கணும். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 44. 2 ஓவர் 27 ரன் அடிக்கணும். 12 பாலுக்கு 27. கொஞ்சம் சீக்கிரமா போடுங்கப்பா, டைம் ஆயிடுச்சு. இப்போ மணி 12 ஆயிடுச்சு. அடுத்த டீம்லாம் ஆடணும். இப்போ அடுத்த மேட்சுக்கு வந்து பே பாஸ் ஃபீல்டிங் ரெடியாக இருங்க. டைம் இல்லை, எல்லார்கிட்டையும் அதே தான் சொல்கிறோம். டைமை வேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஓவர் வந்து அடிப்படும். திருப்பியும் சொல்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம எவ்வளோ டைம் கீப்பப் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கும் நல்லது. ஓவர் கன்வெர்ட் ஆகாது. அடுத்த டீமுக்கு பிளே பாஸ் ஃபீல்டிங் ரெடியா இருங்க. எம்சி சூப்பர் கிங் பேட்டிங்க்கு ரெடியா இருங்க. தனியா என்னடா சொல்ற? எனக்கு புரியவே இல்லடா. ஓவரா த்ரோ அடிக்கிறான். நீங்க தான்டா வெளியே போகணும். என்னடா த்ரோ அடிக்கிறான்? பேட்ஸ்மேன் தான்டா வெளியே போகலாம். திருப்பி என்ன சொல்லுங்கறான்? ஓவரஸ் கொஞ்சம் சீக்கிரமா போடுங்கப்பா. டைம் ஆகாதீங்கப்பா, கொஞ்சம் சீக்கிரமா போடுங்கப்பா. எவ்வளவு நேரம் இதே பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் டைம் ஆகாதீங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டேன்றீங்க. நம்மளுக்கு டைம் கீப் அப் பண்ணணும். எல்லாருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணி தானே சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம். அகலப்பந்து உதிரி உங்கள் எதிரி. திருப்பி சொல்றேன், உதிரி உங்கள் எதிரி.
நல்ல ஷாட் வச்சிருக்காரு. நான்கு ரன்கள். உதயா ஒரு டீமுக்காக நல்லா ப்ளே பண்றாரு. பவுண்டரி. இன்னும் 10 பாலுக்கு 21 ரன்கள் அடிக்கணும். உதயா ஒரு டீமுக்காக நல்லா பாடுபடுறாரு. குட் ஓவர். நல்லா பவுலிங் போடுறாரு. குட் பவுலிங். சூப்பர். நல்லா போடுறாரு. ஒரு 4 கொடுத்தாலும் டீமுக்காக 2 பால் பேட் பண்ணாரு. சூப்பர் பவுலிங். நல்லா ட்ராப் பண்றாரு. ஒரு பால் 4 கொடுத்தாலும் 3 பால் டாட் பண்ணாரு. அகலப்பந்து. அகலப்பந்து. உதிரி எதிரி. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு தான் எதிரி. இங்க ஒரு சிங்கிள். 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 52. 6 பாலுக்கு 19 ரன் அடிக்கணுங்க. 6 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். இப்ப மட்டும் டைம் ஆகலையா? அவங்க டீம் மட்டும் சொன்னீங்க, இப்ப உங்க டீமுக்கு மட்டும் சொல்றீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வந்து வெளியே வாங்க, வெளியே வாங்க. அவங்க டீமுக்கு ஒண்ணு நம்ம டீமுக்கு ஒண்ணு இருக்க கூடாது. சாரி, ஜேடி டீம் சாரி. பேசுறதுக்கு தண்ணி குடிக்க சம்பந்தம் இல்ல. என்ன பேசுற நீ? புரியாத. வெயில்ல ஆறானுங்க, தண்ணி கேக்குறானுங்க. அவன் வித்தியாசம் இல்ல. ஷாட்டுங்க, நல்லா அடிச்சிருக்காரு. 6 மாறுமா? கேட்ச். உதயா தனது விக்கெட்டை இழந்து விட்டார். நல்ல ஷாட்டுங்க, கேட்சாக மாறிடுச்சு. அவர் டீமுக்காக நல்லா 4-6 அடிச்சாரு. நல்லா பிளே பண்ணாரு உதயா. இன்னும் 5 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும் ஜேடி. அடுத்த பேட்ஸ்மேன் சீக்கிரம் போங்கப்பா. 2 டீமுக்கு ஒரே இதுதான், யாருக்கும் எதுவும் கிடையாது. மாத்தி மாத்தி எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் கம்யூனிட்டி கிட்ட 5 பாலுக்கு 19. 5 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். அடுத்த பேட்ஸ்மேன் ஜீவா. மயிறு வந்தான், தண்ணி கேக்குறான். குடு. லைவ்ல வரான். தண்ணி கேக்குறான், கீழ தூக்குறீங்க. குடி வெல்ல. இது எல்லாம் நத்தாரனா? சரியான ஷாட்டுங்க. 6 செம்ம ஷாட்டுங்க. சூப்பர் சூப்பர் ஷாட்டுங்க. 4 பாலுக்கு இன்னும் 13 ரன்கள் அடிக்க வேண்டும். சரியான ஷாட் ஜீவா.
அணியினுக்காக 6 அடித்து டீமை ஊக்குவித்து இருக்கிறார். மேட்ச் எப்படி வேணா இந்த டைம் வேணா மாறலாங்க, சொல்லவே முடியாது. இந்த பால் பாருங்க, சீக்கிரம் யாராவது ஒரு ஆள் அங்கே போய் நின்றுக்கணும். இன்னும் 4 பாலுக்கு 13 ரன் அடிக்கணும். மேட்ச் எப்போ வேணா எப்படி வேணா மாறலாம், யாருக்கு எப்படி வேணா இருக்கலாம். யாருக்கு இன்னாருக்கு இன்னார் சொல்லும். பால் எடுக்கலடா இன்னும். அஜயா பாவம் அஜய். ப்ரோ 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 பாபே கொஞ்சம் தண்ணி கொடு பாபே. ஐயா அங்கே பால் எடுக்கல, அங்கே பால் எடுக்கல. நண்பானா குடுடா. மைக் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. நீ ஆஃப் அங்கே ஆஃப் பண்ணிட்டீங்களா? இல்லைடா மைக் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. மைக் ஆஃப் ஆயிடுச்சுடா ப்ரோ. மைக் ஆஃப் ஆயிடுச்சு, ஏதாவது ஒயர் எடுத்து விட்டீங்களா? மைக் ஆஃப் ஆயிடுச்சு, ஏதாவது வரலடா சுத்தமா. அதான் பிடிக்கல இவ்வளோ நேரம் பேசுனது. நான் கேட்கல. எம்சி சூப்பர் கிங்ஸ் சரி காட்டு வச்சு என்னடா சாட்டடி போடாடி ஒரு வாட்டி என்ன ஜோக் ஒன்று போடு. மணிமாமா எங்க இருந்தாலும் மணிமாமா எங்கடா காணோம். எம்சி சூப்பர் இந்த ஊர்ல அவுட்டா? இன்னும் 3 பாலுக்கு 13 ரன் அடிக்கணும். கேப்டன் களமிறக்கிறார் கண்ணன். 3 பாலுக்கு 13 ரன் அடிக்கணும். சரியான பாலுங்க, செம்ம ஃபீல்டிங். பாலும் நல்லா போட்டிருக்காரு. 2 பாலுக்கு 13. ஒன்றரை தான் போயிருக்கு. 1 பாலுக்கு 12 ரன் அடிக்க முடியாது. போலாம் வா போலாம். அமேசிங் 11 வின் ஆயிட்டாங்க. சூப்பர் ஃபீல்டிங், சூப்பர் பவுலிங். அமேசிங் 11 வின். ப்ளே பாய்ஸ், ஃபீல்டிங் எம்சி சூப்பர் கிங்ஸ், பேட்டிங் உள்ள வந்துருங்க. நம்மளுக்கு டைம் இல்லை.